பேரன்பு நிறை அருமை தோழர்களே, இந்த மலரஞ்சலி நினைவு கூட்டத்திலே பங்கெடுத்தமைக்காக நான் மகிழ்வடைகிறேன். இந்த கூட்டத்தினுடைய தலைமையாளர் அருமை தோழர் டேவிட் அவர்களே, இந்த கூட்டத்தை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த அருமை தோழர் ஜெகதீஷ் அவர்களே மற்றும் இணைய தோழர்களே, காமராஜ் தோழரை பற்றி இங்கே நிறையா பேசிட்டாங்க. என் கேஸ்காரன் காமராஜ் அப்படின்ற அடிப்படையில் நான் பேசலான்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலத்திற்கும் மேலாக ஒரு இனிய தோழனாக, நண்பனாக, சகோதரனாக, உறவாக, இரவு பகலாக பழகிய, உறவாடிய அருமை தோழர் காமராஜ் அவர்களும் நானும் தமிழீழ பெரு யுத்தம் நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த ஈழ உறவுகளுக்காக, தோழர்களுக்காக நாங்கள் பல்வேறு திசைகளிலே, பல்வேறு களங்களிலே காத்திரமாக களமாடியவர்கள். காமராஜ் அவர்களும் நானும் 3-4 முறை கைது செய்யப்பட்டு சேலம் மத்திய சிறையிலே அடைக்கப்பட்டவர்கள். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போலீஸ் வந்து டேவிட்டை கைது பண்ணுவாங்க. இது டேவிட் எங்கப்பா? டேவிட்டை கைது பண்ணுவாங்க. அடுத்தது பாலுவை கைது பண்ணுவாங்க. அடுத்தது சிவப்பிரியனை கைது பண்ணுவாங்க. அப்புறமா காமராஜை கைது பண்ணிடுவாங்க. இந்த நல்லவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக என் வீட்டுக்கு போலீஸ் வண்டியோடு வந்து நின்றுருவாங்க. இதுதான் இவங்க பொழப்பு. கேட்டால் ஒன்றை விட்டுட்டு எப்படியா நாங்கள் மட்டும் உள்ளே போகிறதுன்னுவாங்க. ஒரு முறை அப்படிதான் முரளிதரன் சொல்லிட்டு ஒரு இன்ஸ்பெக்டர் அஷ்டமட்டி காவல் நிலையத்தில் இருந்தார். அப்போ வந்து தமிழீழத்தினுடைய இறுதி யுத்தம் உச்சபட்சமாக நடந்துட்டு இருக்கு. உலகெங்கிலும் பயங்கரமான பேரதிர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருந்த அந்த இறுதி யுத்தம். அந்த டைமில் இதே மாதிரி கைது. நான் நாராயண நகரில் ஜெயின் பவன் கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் குடியிருந்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரோடு இருக்கும். நான் குடியிருந்த அந்த வீட்டுடைய டைப்பு. 4 ரோட்லேயுமே போலீஸ் இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60-80 போலீஸ் வந்திருப்பாங்க. கதவு தட்டிட்டு பூமொழி வாங்கன்றார் இன்ஸ்பெக்டர். எதுக்குங்க வரணும் அப்படின்றேன். இல்லை, செல்வி மெஸ்ஸு சீல்நாயக்கம்பட்டியில் நீங்கள் வந்து சதி திட்டம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க முள்ளுக்காட்டுக்குள்ளன்றாரு. பொண்டாட்டி கூட படுத்துட்டு இருக்க, சதி திட்டம் தீட்டிட்டு இருக்கேன்ற அப்படின்றேன். அதெல்லாம் பேசிக்கலாம், வாங்க போகணுன்றார். உடனே காமராஜோட பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு வேனில் வாங்க கக போகன்றார் அவர் ஸ்டைல். அது வந்து என்னால் மறக்க முடியாதது. அந்த மாதிரி தான் கெட்டாலும் தான் சிறந்தாலும் உடன்கட்டை ஏறி விடுன்ற ஒரு அருமை தோழர். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சேலத்துடைய மாவட்ட ஆட்சியராக அப்போ வந்து மகரபூசனா இருந்தார். கலெக்டரேட்டில் இலங்கை துணை தூதர் வந்து வந்திருக்கார் சேலம் கலெக்டரேட்டில். இங்கே இருக்கக்கூடிய இலங்கை தமிழ் அகதிகளுக்கு வந்து நிவாரண விஷயங்களுக்காக வராரு. அப்போ என்ன பண்ணுறோம், காமராஜும் நானும் கலெக்டரேட்டுக்குள்ளே ரகசியமாக நுழையிறோம். கிட்டத்தட்ட ஒரு 250-300 போலீஸு, ஃபுல் அண்ட் ஃபுல், மெத்த மேலே கீழே கக்கூஸில் இப்படி எல்லா இடத்துலையும் போலீஸு. எப்படியோ பிளான் பண்ணி காமராஜை ஒரு பக்கம் நான் அனுப்பி விட்றேன், நான் ஒரு பக்கம் உள்ளே நுழைஞ்சிட்றேன். கடுமையான பாதுகாப்பை மீறி உள்ளே நுழையிறோம். கரெக்டாக அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சிடறோம். நுழைஞ்ச உடனே மகரபூசண கலெக்டருக்கு முன்னாடியே அந்த இலங்கை தூதரை வந்து நான் தான் கன்னத்தில் ஓங்கி அறையினேன். உடனே லாக் பண்ணிட்டாங்க காமராஜ் என்னையும். கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அவங்க பயங்கரமான கலவரம் பூமி மாதிரி ஆயிடுச்சு கலெக்டரேட்டுக்குள்ள. இது பெரிய செய்தியாச்சு, எல்லா ஊடகங்களையும், தொலைக்காட்சி எல்லாம் முதல் பக்க செய்தியானது. இவ்வளோ போலீஸ் பந்தோபஸ்தில் நீங்கள் எப்படி உள்ள ஊடுருவீங்க, எப்படி வந்தீங்க, அது துணை தூதரை அடிச்சாச்சுன்னு இலங்கை வந்து இந்தியாவுக்கு கண்டனம் தெரிவிக்குது. இது சும்மா நம்ம பேசலைங்க, இதெல்லாம் உண்மையாலுமே எல்லா ஊடகங்களையும் பெரிய செய்தியாக வந்தது.
இந்திய தூதரகத்துக்கு இலங்கை தூதரகம் சொல்லி எங்கள் தூதரை வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு பெரிய ஒரு பயங்கர பூதாகரமான இஷ்யூவாக மாறுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஏசி இந்த லெவலில் கிட்டத்தட்ட ஒரு 27 காவல்துறையினருக்கு மெமோ கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பாதுகாப்பு வளையத்தை மீறி உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற அடிப்படையில் மெமோ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அது ஒரு பெரிய பின்னடைவாக ஆச்சு. அதுக்கப்புறம் காமராஜோ இல்லை நானும் கலெக்டரேட்டுக்குள்ளே நுழைஞ்சா எங்கள் கூட ஒரு போலீஸ் படையும் எப்பயுமே வரும். சும்மா எந்த விஷயத்துக்கு போனாலும் அந்த வழக்கனையும் சிறையில் இருக்கும். சிறையில் நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம். புரட்சிகர பாடல்களை பாடிக்கிட்டு கவிதைகளை வாசிச்சுக்கிட்டு இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவோம். விடிய விடிய நாங்கள் தூங்குறதே இல்லை. நான், டேவிட்டு, பாலு, காமராஜெல்லாம் ஒரே கொட்டடியில் இருப்போம். விடிய விடிய தூங்க மாட்டோம். அந்த காவலர்கள் வந்து ஏதாவது கேட்டானுங்களா கூட அவனுங்கள இஷ்டத்துக்கு விட்டு திட்டி அனுப்பி விட்டுருவோம். அதே மாதிரி சிறையில் வந்து நாங்கள் வந்து சிறை பறவைகள் போல் சுற்றிக்கிட்டே தான் இருப்போம். ரூம்லேயே இருக்க மாட்டோம். எங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு சாயந்தரம் தான் ஒரு 6:30-7 மணிக்கு மேலே தான் நாங்கள் உள்ள கூட அடங்குவோம். உணவு மற்ற விஷயம் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு சிறப்பு. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இலங்கை துணை தூதர் இதில் ரொம்ப ஃபங்க் ஆகிட்டாப்புல காமராஜ். அதுக்கப்புறம் சிறையிலேருந்து வெளியில் வந்தாச்சு. அந்த வழக்கு பொதுவாக இந்த எல்லா வழக்குலையும் நான் பார்ட்டின் பர்சனாக, அப்போ நான் அட்வொகேட் ஆகிறதுக்கு முன்னாடியே பார்ட்டின் பர்சனாக எல்லா வழக்குகளையுமே வாதாடுறது ஜெயிக்கிறது எல்லாமே இருந்தது. அந்த அடிப்படையில் இவ்வளோ சென்சிட்டிவான கேஸ் இது. இந்த கேஸ்லேயும் நானே வாதாடி அருமை தோழர் காமராஜும் நானும் விடுதலையானோம். அந்த மாதிரி ஒரு நிறைய பேசுறதுக்கு நிறைய தகவல்கள் காமராஜன் உடைய விஷயத்தில் இருக்குது. எப்போ பார்த்தாலும் நம்ம ஆஃபீஸில் இருப்பார். ரொம்ப ஒரு ஐக்கியமான, அதாவது அவரை வந்து நம்ம ஒரு நண்பன் தோழன் அப்படின்னு சொல்லாமல் ஒரு உடன் பிறந்தவன், ஒரு நகமும் சதையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அத்தகைய அந்த அருமை தோழருடைய மறைவு என்பது ரொம்ப பெரிய மீளா துயரில் நம்ம எல்லாம் ஆழ்த்தி இருக்காரு. அவருடைய உள்ளார்ந்த எந்த விதமான உள் சிந்தனையும் இல்லாத பொதுமையான பார்வையில் செயல்பட்ட அவருடைய செயலை நாமும் தொடர்ந்து முன்னெடுப்போம். அவரது குடும்பத்திற்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து, அதே போல் அவங்க குடும்பத்திற்கு நாம் ஒரு சகோதரனாக, மகனாக, உறவினராக தொடர்ந்து அவர்களோடு நாம் பயணிப்போம் என கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்து, அருமை தோழர் காமராஜ் அவர்களுக்கும் மொழிப்போர் ஈகியர்களுக்கும் எனது சார்பாக வீர வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லவற்றாளனும் நிகரில்லா பேரன்புடையனும் ஆகிய ஏகவல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்முடைய அருமை தோழர் காமராஜருடைய இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கூடியிருக்கும் அனைத்து ஜனநாயக சமூக நீதி அமைப்பினுடைய தோழர்கள் மீதும் என்றென்றும் புலியப்படட்டுமாக என்று கூறியவனாக, அன்பார்ந்த தோழர்களே, நம்முடைய காமராஜ் தோழரை பற்றி எல்லாமே ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருப்போம். பேசிகிட்டே இருக்கிறங்கிற மாதிரி தான் இருந்தார் அவருடைய வாழ்க்கையும். ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லி நானும் முடிச்சுக்கிறேன். ஏன்னா நேரத்தின் அருமை கருதி தோழர் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த நீங்கள் அந்த அச்சிட்ட இதிலே பார்க்கலாம், எல்லா சமூக நீதி அமைப்புகளுடைய தொடர்புல இருந்தவர் தான் நம்முடைய தோழர் காமராஜர் அவர்கள். அவருக்கு பட்டது பேசுவார், அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. அவருக்கு என்ன சரின்னு படுதோ அது சொல்லுவார், என்ன தவறுன்னு படுதோ சொல்லுவார். அதுக்கு மேலே பேச மாட்டார். நம்மகிட்ட பேசும்போதும் அப்படிதான், தோழர் இது சரியில்லைன்னா சரியில்லை, இது சரின்னா சரி. இது மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையில அவர் மேலே எப்போ நாங்கள் பழக்கப்பட்டோமோ அப்போ இருந்து கடந்த 15-20 ஆண்டுகளாக சரி, என்னுடைய அண்ணாருக்கு அவர் நெருங்கிய நட்பு. உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் இருந்த நம்ம தோழர்களுக்கெல்லாம் தெரியும். செந்தில் தோழர், ஹரிபாபு தோழர், அவங்களுடைய நண்பர்கள் அந்த குழுவில் எங்களுடைய அண்ணாருடைய நிறைய நட்பு இருந்தது. அதை பின்தொடர்ந்து நாங்களும் அதே நட்பு ரீதியாக நம்முடைய காமராஜ் தோழரோட அவருடைய பயணப்பட்டோம். தொடர்ந்து சொல்ல போனோம் அப்படின்னா, அவருடைய பேச்சில் ஒரே ஒரு விஷயம்தான், உண்மைன்னா இது உண்மை, பொய்னா பொய் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பார். அதே போல ஒரு சில உதாரணங்களுக்கு, இப்போ நான் ஒரு மாமன்ற உறுப்பினராக சுயேட்சையில் நிற்கும் போது நம்முடைய தோழர், அதாவது அவர் எந்த அரசியல் பாகுபாடு இல்லாம
இவர் தோழர் எப்படின்னு தெரியும் அவருக்கு, மூசா யாரு, எப்படி பணி செய்வார்னு. நேரா நம்மளோட களத்துக்கு வந்து சகோதர சமுதாயத்தோட எல்லா தோழர்கிட்டையும் அவங்க நேரடியா என்னை கூட கூப்பிட்டுட்டு போய் அறிமுகப்படுத்தி, பாருங்க ஜனநாயகத்துக்கும் சமூக நீதிக்கும் பாடுபடுறவர், மிக சிறிய பண்பாளர், அதே பணி செய்கிறவர், மக்கள் பணி செய்கிறவர்னு சொல்லி நிறைய என்ன அறிமுகப்படுத்தி நிறைய பேர்கிட்ட பிரச்சாரம் பண்ணார். அதெல்லாம் இல்லை நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாத நிகழ்வுகள். அதே போல நம்முடைய தோழர் காமராஜருடைய குழந்தைகள் செம்மொழி செல்வி ஆகட்டும், யாழ்மலர் ஆகட்டும், நம்முடைய ஜனநாயக அமைப்பு சார்ந்த கடந்த காலங்களில் மனிதநேய பணிகளில் பண்ணும்போதெல்லாம் நிறைய விஷயங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளை கூப்பிட்டுட்டு வந்து எங்களுடைய நிகழ்வுகளில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பதிவு பண்ணிட்டு போயிருக்காரு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி அடிக்கிட்டே போகலாம். இப்போ நான் மாமன்ற உறுப்பினர் ஆன அப்புறம் ஒரு நிகழ்வு, என்னுடைய கோட்டத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனை நடக்குது. அது ஒரு கடை பிரச்சனைங்க. அந்த கடை பிரச்சனையில முகநூல்ல என் பத்தி ஒரு தவறான ஒரு செய்தி போடுறாங்க. அது உண்மைக்கு மாறான செய்தி. அதுக்கப்புறம் அந்த போட்ட தோழர்கிட்ட நானும் நேரடியா பேசிட்டேன், அதெல்லாம் நடந்தது. ஆனாலும் அந்த முகநூல்ல போட்ட தோழருக்கு நான் பதில் தரல. காரணம் என்னன்னா, நான் முகநூல்ல அதிகமா பேசவும் மாட்டேன், போடவும் மாட்டேன் எதுவும். நம்முடைய காமராஜ் தோழர் தான் அதற்கு முகநூல்லே நேரடியா பதிவு போடுறாரு. மூசாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தோழர்னா, அவருக்கு நேரடியா பதில் போட்டு கமெண்ட்ல போய் அந்த விவாதங்கள்லாம் நடந்து அதுக்கப்புறம் அவர் ஒரு தீர்வுக்கு வராரு. நாங்களும் அப்புறம் நேரடியா பார்க்கும்போது பேசி நாமளும் ஒரு தீர்வுக்கு வந்தோம். எனக்காக அவருக்கு ஏன் அது சொல்றேன் அப்படின்னா, என்ன அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு அதனாலதான் அவர் நேரடியா சொல்றாரு. இல்லைன்னா தப்புன்னா தப்பு, மூசா செஞ்சிருப்பாருன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அவருக்கு தெரியும் என்ன பண்ணுவாரு அப்படின்னு. அதனால நேரடியா அந்த கமெண்ட்லேயே போய் அவருக்கு பதில் கொடுத்து அது தவறுன்னு சொல்லி அவரும் உணர வச்சு அதுக்கப்புறம் நான் நேரடியா பேசும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்தது. இப்போ அதிகபட்சமா இப்போ கடந்த ஒரு 6 மாசமா சொல்றேனே, என்னைக்குமே நம்ம அலுவலகத்துக்கு வந்தாருன்னா தோழர் அப்படிம்பாரு. வெளியே இருந்து யாராவது உட்கார்ந்து இருந்தாங்க, நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னா, சரி தோழர் நான் அப்புறம் வரேன்னு வந்துடுவாரு. இல்லை அப்படின்னா உள்ள வந்து குறைஞ்சது ஒரு 1/4 மணி நேரம் நம்மளோட பேசிட்டு அதுக்கப்புறம் தான் போவாரு. நம்முடைய எல்லா ஜனநாயக சக்திகளுடைய தொடர்பு இருந்தது. உண்மைன்னா உண்மை, பொய்னா பொய். அவர் மனசுல பட்டது பேசி அவருடைய வாழ்க்கைய இப்படியே காலத்துக்கு கழிச்சுக்கிட்டாரு. என்ன எல்லாம் சொன்னதுதான் உடல்நலப்பிரிவு சம்பந்தமா. அந்த நேரத்துக்கு நம்முடைய தோழருடைய மனைவியெல்லாம் ஃபோன் பண்ணும்போது நமக்கு உண்மையா கைகால் உதறி போனதுதான். என்ன ஆச்சுன்னா, அந்த அவருடைய உடல் அக்கறையில கொஞ்சம் உண்மையாவே அது கேர்லெஸ்ஸா இருந்ததனுடைய காரணம் தான், விளைவு தான் அது. ஏன்னா நம்ம அன்னைக்கே நைட்ல மருத்துவர்கள்ட்ட போய் பேசிட்டு அன்னைக்கு நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு இன்னைக்கும் அப்படியே கண்ணு முன்னாடியே இருக்கு. உண்மையா அந்த அடுத்த நாள் இப்படி ஆவார்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஒரு கார்டியாக் பிரச்சனை இருந்தது. அப்போல்லாம் ஓரளவுக்கு கடவுள் ஏதோ அவருடைய ஆயுள்ல நீட்டிட்டு இருந்தாருன்னு அப்படியே வந்துட்டாரு. மறுபடியும் இது 2வது முறையில ரொம்ப பெரிய பாதிப்பாயிருச்சு. அதாவது முதல் தடவை ஆயிடுச்சு, தொடர்ந்து அந்த மருத்துவத்துல அவர் சரியான மருத்துவம் பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்த நிகழ்வு நடந்திருக்காரு. அது எப்படி சொல்றது, அவருடைய வாழ்க்கையே புத்தகங்கிற மாதிரியே போயிடுச்சு. புத்தகம் வாழ்த்துகிறது, அதை விட்டா இப்போ சொன்னாங்கல்ல தோழர்கள், மக்களுக்கான பிரச்சனைகள், சமூக நீதி, இந்த போன்ற விஷயங்கள்லயே அவர் காலத்தை இது பண்ணிட்டாரு. என்னன்னா அவருடைய உடலை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துருந்தோம்னா இந்த மாதிரியான சங்கடம்லாம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்காது. இருந்தாலும் தோழருடைய மறைவுங்கிறது ஒட்டுமொத்த சேலம் மக்களுக்கும் உண்மையான ஒரு பின்னடைவு தான். அதே போல வருத்தம் தான். அதாவது சமூக நீதி, ஜனநாயகத்தை காப்பாற்றுற ஒவ்வொருத்தருக்கும் அது பின்னடைவு தான். கண்டிப்பாக நம்முடைய தோழருடைய அவருடைய நினைவுகளோடு நாங்கள் கண்டிப்பாக அவங்க குடும்பத்துக்கு என்றைக்குமே கூட இருப்போம் என்று கூறியவனாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடுகிறேன். நன்றி. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமியர்களை பொறுத்தவரையில் இது போன்ற நினைவேந்தல் நிகழ்வுகளில் நான் கலந்துக்க மாட்டேன். ஏன்னா இஸ்லாமிய சட்டப்படி அந்த மாதிரி ஒரு சிலை வணக்கங்கள்
அவங்களுக்கு வந்து பூ வழங்குறது இது மாதிரியான விஷயங்கள் கிடையாது. ஆனால் இந்த நிகழ்வில் கலந்துக்கணும்ன்ட்டு திண்டுக்கல்ல இருந்து வேகமாக நானும் மூசாபா எல்லாருமே கலந்துக்கணுமேன்னு சொல்லி இங்கே நான் அவசர அவசரமாக இங்கே வந்திருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னால், அவருடைய இறுதி மூச்சு அப்போ அவரோடு நான் இருந்ததை எண்ணி இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் மத்தியில் சில விளக்கங்களை நான் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, உறவினர்களே, அவருங்க நம்ம காமராஜ் தோழர் வந்து அவங்களோட குடும்பத்தாரோடு நேரத்தை அவர் கழிச்சாரோ இல்லையோ, இங்கே இருக்கக்கூடிய நம்மோடு அவர் நேரத்தை அதிகமான நேரங்களை கழிச்சார். குடும்பத்தின் மீது அக்கறை பண்ணாரோ இல்லையோ, இந்த சமூகத்தின் மீது அக்கறைப்பட்டார். குடும்பத்துக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சாரோ இல்லையோ, இந்த சமூகத்தினுடைய மக்களுக்கான தேவைக்கான பூர்த்தி செய்வதற்காக ஓடினார். ஏன்னு கேட்டா, எல்லா தோழர்களும் அவங்ககிட்ட பேசியிருப்பாங்க. அவருடைய குடும்ப விஷயங்களை எத்தனை நபர்கள்ட்ட அவர் பேசியிருப்பாருன்னு தெரியாது. என்னிடத்துல பேசியிருக்கார். என்ன சொல்லுவாருன்னா, அவங்க குடும்பத்துக்குள்ள அவங்க கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைனால வீட்டுக்கு மேலே ஒரு ஷீட் மாதிரி ஒரு என்ன சொல்றது, இந்த ஃப்ளக்ஸ் பேனர் வச்சு தான் கட்டியிருப்பாங்க. மழை அன்னைக்கு ஒரு நாள் மழை எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, தோழர் எனக்கு வந்து ஒரு நல்ல பெரிய ஃப்ளக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்பாப்புல. எதுக்குங்க ஃப்ளக்ஸுன்னு கேட்டேன். இல்லை, என்னோட வீட்டுக்கு மேலே நான் ஃப்ளக்ஸு போடணும், எனக்கு ரொம்ப அவசியமாக இருக்குன்னு கேட்டார். ஏங்க வீடு தான் இருக்குல்ல, அப்புறம் என்னங்க? இல்லை ஒரு சின்ன ஒரு இதுதான், ஒன்றும் இல்லை, என்னோட புத்தகங்கள் இருக்குது, அந்த புத்தகங்கள்லாம் நினைஞ்சிடக்கூடாது, அதுக்காக எனக்கு ஒரு ஃப்ளக்ஸு வேணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டு ஃப்ளக்ஸ் வாங்கிட்டு போயிட்டார். ஃப்ளக்ஸ் வாங்கிட்டு போன பின்னாடி நைட்டெல்லாம் ஒரு தூங்கலையாம். அடுத்த நாள் என்னோட அலுவலகத்துக்கு வராரு. என்னோட அலுவலகத்தில் உட்காந்துட்டு இருக்கும்போது படுத்துட்டார். ஏங்க என்னங்க ஆச்சு? இல்லை, நைட்டு முழுக்க தூக்கம் கிடையாது, மேலே தான் நான் இது பண்ணிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே ஒரு சில மனக்கசப்புகள் அப்படின்னா. சரிங்க அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிருன்னு சொல்லி கடந்து போனாங்க. கடைசி நேரத்தில் அவர் இறக்கிறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தியை பதிவு பண்ணது. என்னன்னு சொன்னால், என்னுடைய பெண் பிள்ளைகள் என்னிடத்துல பேசுறது இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னார். என்னுடைய 2 பெண் பிள்ளைகளும் பேசலை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டு சொன்னாப்புல. அப்போ நான் சொன்னேன், சரி நான் போய் பேசுகிறேன், உங்கள் பொண்ணுங்கள்கிட்ட என்னை கூப்பிட்டு போங்க, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னா. இல்லை அவங்களுக்குலாம் தெரியும், என் மனைவிக்கும் தெரியும் என்னை பற்றி, நான் கொஞ்சம் கோபக்காரன் தான், ஆனால் அந்த கோபம் ரொம்ப நீண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்குள்ளே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி பகிர்ந்தார். இது ஏன் நான் இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன்னு சொன்னால், ஒருத்தர் இருக்கும்போது அந்த வலியும் வேதனையும் நன்மைகள் எதுவுமே நமக்கு தெரியறதில்லை. ஒருத்தர் போன பின்னாடி தான் அவர்களை பற்றிய நல்ல விஷயங்கள், நல்ல விடயங்கள் நமக்கு எல்லாமே தெரிய வருது. காமராஜ் தோழரை பற்றி நான் சொன்னேன்னு சொன்னால், இதன் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பனை என்னன்னு சொன்னால், இருக்கும்போது இருக்கக்கூடிய தோழர்கள் மத்தியிலும் சகோதரர்கள் மத்தியிலும் வெறுப்புகளையும் பொறாமையை கொண்டு நம்ம பிரிஞ்சு இருக்கிறத விட அன்பை விதைச்சு எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இவர் மூலியமா நான் கற்றுக்கிட்டேன். ஒரு நாள் அவருக்கு ஒரு விபத்து நடக்குது. என்னுடைய அலுவலகத்தில் இருந்து டர்ன் பண்ணும்போது ஒரு விபத்து நடக்குது. விபத்து நடந்த உடனே அவர் கீழே விழுந்துடுறாரு. ஒருத்தன் வேகமாக வண்டியை வந்து இடித்து கீழே விழுந்துறாப்புல. விழுந்த உடனே எனக்கு உடனே ஃபோன் பண்ணுறாப்புல. நான் வெளியில் இருந்தேன். என்னுடைய தம்பி அஸ்கர், இப்ராஹிம் சொல்லி இருக்காங்க. இவங்க நான் ஃபோனை போட்டு இந்த மாதிரி தோழருக்கு அடிபட்டுருச்சு, உடனே என்னன்னு போய் பாருங்கன்னும் போது அவரை கூப்பிட்டுட்டு அம்மனி மருத்துவமனைக்கு வந்துட்டாங்க. மருத்துவமனைக்கு வந்த உடனேயே அவருக்கான சிகிச்சையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் என்ன வார்த்தை சொன்னாருன்னா, என்னை வந்து தம்பின்னு தான் சொல்லுவார், தோழர்னு கூப்பிட மாட்டார். நான் அவர் அண்ணன் சொல்ல, என்ன தம்பின்னு சொல்லுவார். அவர் இப்போ ஒரு வார்த்தை சொன்னார். அவர், ஒரு நாள் நான் இறந்துருவேன், அன்னைக்கு என்னை யார் தெரியுமா சுமப்பாங்க? என்னுடைய முஸ்லீம் சகோதரர்கள் தான் என்னை சுமப்பார்கள் சொல்லி சொன்னார். அதே போன்று அவர் இறந்த பிறகு அவருடைய அந்த உடலை நானும் என்னுடைய சகோதரர்கள் தான் அவர்களுடைய வீடு வரை சுமந்து வந்து இறக்கி விட்டு சென்றோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த வலியும் வேதனையும் என்னுடைய உள்ளத்துல இருக்கு. காரணம் என்னன்னா, உடல் மீது கவனத்தை செலுத்தாமல் போயிட்டாங்க பாருங்க. அந்த உடல் மீது கவனத்தை செலுத்தல. அவர் பல வேதனைகளை அவருடைய உள்ளத்துல வச்சிருந்தாப்பு. யார்கிட்டையுமே எதுவுமே சொல்லிக்கல.
யார்கிட்டையும் எதுவுமே பகிர்ந்துக்கல. கடைசி வரைக்கும் உள்ளத்தில் வச்சுட்டு அப்படியே கடந்து போயிட்டார். மருத்துவமனையில் இருக்கும்போது நான் அவரை கேட்குறேன், ஆனால் வாங்க அம்மனிக்கு போகலாம் அப்படின்றேன். யாரையுமே நம்ம தொந்தரவு பண்ண வேணாம், இம்தியாஸ் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாயிரும், ஒரு 4 மாத்திரை போட்டால் சரியா இருக்கும்னு சொல்லி தண்ணி பாட்டில் கடைசி நேரத்தில் கேட்டு அந்த மாத்திரைகளை போட்டுட்டு அங்கேயே அப்படியே இருந்தாப்புல. அடுத்த நாள் அவருடைய இறப்பு செய்தி ரொம்ப வேதனை, மிகப்பெரிய வேதனை. என்னுடைய சொந்த அண்ணன் எப்படி உயிரை அவரோடு குடும்பம் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருப்பார் அலுவலகத்தில். நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அவருக்குன்னு சொல்லி ஒரு இருக்கை என்னுடைய அலுவலகத்தில் இருக்கு. ரொம்ப வேதனையா இருக்கு. என்னுடைய சகோதரன் என்னோடு இல்லைன்னு சொன்னா எப்படி நான் உண்மையிலுமே வருத்தப்படுவனும், அந்த மாதிரி ஒரு வேதனை. ஏன்னா ஒரு போலியா நம்மள யார்கிட்டையுமே உறவாடலை, போலியா யார்கிட்டையுமே தோழர்னு கூப்பிடல. அவர் உண்மையான தோழரா, ஒரு உண்மையான சகோதரனை தான் நம்ம எல்லாருமே பழகிறோம். உங்க கூட நாங்கள் எல்லாருமே ஒரு இஸ்லாமியர்களா பழகும்போது பல பேர் இஸ்லாமியர்கள் மத்தியில் பல விஷயங்களை விதையா விதைச்சு இவர்கள் தீவிரவாதிகள், இவங்கெல்லாம் இந்த சமூகத்தினுடைய எதிரின்னு சொல்லி இருக்கும்போது தன்னுடைய மகளை இஸ்லாமியர்களுடைய அடையாளத்தை கொண்டு பொது சமூகத்துல நிப்பாட்டியவர். அவருடைய முகநூல்களை பிஜேபியும் RSS உடைய தோழர்கள் கடுமையா விமர்சனம் பண்ணும்போது கூட தன்னுடைய குடும்பத்துல இருந்து அந்த பாசிசத்தை வேற இருக்கணும்னு சொல்லி அண்ணாவை அவருடைய ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியா நிக்க வச்சு அவங்களுடைய பெண் பிள்ளைகளை எல்லாம் ஷாஹீன்பாக் போராட்டங்கள்ல இப்போ வளர்ந்துட்டாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப சின்ன பிள்ளையா இருப்பாங்க. அந்த ஷாஹீன்பாக் போராட்டங்கள்ல சிலுவையும் நாமத்தையும் துப்பியையும் அணிந்து என்னுடைய பெண் பிள்ளைகளை நான் இந்த சமூகத்துல எந்த விதமான ஒரு சமூகத்தினுடைய அடையாளமா இருந்துடக்கூடாது, எல்லாருக்குமானவரா இருக்கணும்னு சொல்லி ஒரு வளர்த்தியார். அவங்களுடைய பெண் பிள்ளைகளை வளர்த்துருக்காரு. எனவே அன்பிற்கினிய தோழர்களே, அதிகமாக பேசலாம் அவர் பற்றி, இருந்தாலும் நேரத்தினுடைய அருமை. ரொம்ப நேரம் நீங்கள் எல்லாருமே உட்காந்துருக்கீங்க. இந்த குடும்பத்தார்கிட்ட நம்ம சொல்றது என்னன்னு சொன்னா, உங்கள் மீது ரொம்ப அன்பு வச்சிருந்தாரு. நம்ம காமராஜ் தோழருடைய மனைவி உங்கள் மீது ரொம்ப பற்று இருந்தாரு. உங்கள் இடத்திலிருந்து அதிகமான எதிர்பார்ப்புகளோடு அவர் இருந்தாரு. அந்த எதிர்பார்ப்புகளும் அவர் உங்களிடத்துல நடந்து கொண்ட விடயங்கள் உங்களுக்கு காயப்படுத்தி இருக்கலாமே தவிர அவர் உள்ளத்தால் உங்களிடத்துல எப்பயுமே நடக்கல. உங்களை பற்றியான அதிகமான விஷயங்கள் என்னிடத்தில் பகிர்ந்துள்ளார். உங்கள் மனைவியிடம் அதாவது எல்லாமே சொல்ல முடியாது, அதனால சொல்றேன். நீங்க கோபமா இருப்பீங்க அவங்க மேல, அவர் என்ன வீட்டுக்கு பண்ணிட்டாரு, ஆம்பளையா வாழ்ந்து என்ன பண்ணிட்டாருன்னு நீங்க நினைப்பீங்க. உங்கள் மீது ரொம்ப அக்கறை வச்சிருந்தாரு. அது எல்லாத்தையுமே என்னிடத்துல அதிகமா பகிர்ந்திருக்கிறாரு. ஆனா எப்பவுமே என்னை மீறி எனக்கு தெரியாம என் வீட்டுக்கு நீங்க வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அன்பு கட்டளையிட்டதுனால நான் உங்க வீட்டுக்கு என்னால் வர முடியல. அவர் பேசிய செய்திகள் உங்களிடத்துல என்னால் பகிர்ந்துக்க முடியல. அப்படி உங்களுக்கு அவர் ஏதாவது ஒரு கஷ்டம் கொடுத்துருந்தா அவரை மன்னிச்சு
அவருடைய நினைவுகளை போற்றும் விதமா இருக்கணும்னு சொல்லி இந்த உங்களுடைய குடும்பத்தினுடைய ஒருத்தனா கேட்டுக்கிட்டு வாய்ப்பளித்த இந்த வல்ல இறைவனுக்கும் இந்த கூட்டத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. வந்திருக்கக்கூடிய அத்தனை தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சிபிஎம் மக்களுக்கு சார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். தோழர் காமராஜரை பற்றி நீங்க அனைத்து தோழர்களும் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாங்க. அதுல ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் நீங்க பகிர்ந்துலான்னு சொல்லி இருக்கிறேன். அதாவது நான் சில புதிய பேருந்துல செல்போன் வச்சிருக்கேன். தோழர் வந்து பார்த்தீங்கன்னா புதிய பேருந்து வரும்போது மறக்காம என்னை வந்து சந்திச்சு பேசிட்டு தேநீர் அருந்துட்டு போவார். ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பார். நான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிபிசிஎல் அமைப்புல வந்து இருந்தேன். அந்த அமைப்பின் சார்பாக வந்து ஈழத்தமிழர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கட்ட போராட்டங்கள் வந்து எடுக்கப்பட்டு நடக்கும். அதெல்லாம் கண்டிப்பாக மறக்காம வந்து தோழர் கலந்துக்குவார். இப்படிப்பட்டான ஒரு நல்ல தோழரை இன்னைக்கு நாம இழந்து நிற்கணும். அவர் அனைத்து அமைப்பு தோழர்களும் நல்ல நட்பு உறவோட இருந்த தோழர். அவருடைய இழப்பு அவரது குடும்பத்தாருக்கும் நம் தோழர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அவரது இடத்தை நிரப்புவது என்பது உண்மையாலுமே ரொம்ப சிரமமானது. ஆகவே காமராஜ் தோழருக்கு எனது வீர வணக்கத்தை தெரிவித்து நன்றி. ஏங்க சமூக மக்களுக்காக போராட்டம் வாழக்கூடாதுன்னா அவர் சொன்ன ஒரு மூணு விஷயம் ஜெயில தான் அவங்க இறக்க விட்டு சண்டை ஒரு 2009 நான் ஒரு 16 நிறைய சண்டை வரும். அவர் ஒரு 3 விஷயத்தை பதிவு பண்ணாரு. அவங்க கடை வந்து பிரச்சனை பண்ணாங்க, அது நம்ம நல்லா பிரச்சனை சொன்னா அதுக்காக சில போராட்டங்கள் எடுத்தாரு. அது நம்ம போனா பிரச்சனை சில விஷயம் சொன்னாரு, நாம சில விஷயம் சொன்னா அதை கேட்கல. ரெண்டாவது அவருடைய நண்பர் கந்தசாமி இந்த கொரோனா டைம்ல இறந்துட்டாரு. அவருடைய இருந்து உண்மையிலே சொல்றாங்க, நண்பர் நண்பர்களா நான் காவலில் இன்னைக்கு அவருடைய நண்பர் கந்தசாமின்னு நினைக்கிறேன் அம்பளை மருத்துவமனை இறந்தோட பல நாட்கள் ரொம்ப வேதனையோட பல சூழலோட என்னோட ரொம்ப பகிர்ந்துட்டாரு. உண்மையிலே நான் செத்துருக்க வேண்டிய மாதிரிப்பா என் நண்பன் போயிட்டான் இந்த மாதிரி இது பண்ணாரு. இந்த மாதிரி கொரோனா டைம்ல கூட அவன் வீட்டுட்ட பல்வேறு மக்களுக்கு சில உதவிகள் செஞ்சாரு. நான் ஒரு விஷயம் சொன்னேன், என்னுடைய தோழர் ஒருத்தர் அப்துல் காதர்னு சொல்லி கேன்சர்ல ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு. தோழர் இந்த மாதிரி இருக்கிறாரு இப்படி சூழல்னு சொன்னேன். உண்மையில எதுவுமே பேசாம பல்வேறு உதவிகள் அப்துலுக்கு தோழர் காமராஜ் மூலியமா உதவி பண்ணாரு. இன்னைக்கு உயிர் வாழ்றாரு, நல்லா இருக்கிறாரு. அந்த மாதிரி மனப்பக்கம் உள்ளவர். இன்னொரு ஆசை என்ன பண்ணாரு அப்படின்னா, நான் இருந்த காலத்துல இதெல்லாம் நடந்தது. தங்க அம்பேத்கர்னு ஒருத்தர் இறந்துட்டாரு. அவரு நாம அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற மாதிரிப்பா அவரோட ஒரு போட்டோ பிடிக்கணும் நீண்ட காலம் ஒரு ஆசை. சண்டை போடுவாரு. ஒரு டைம் கலெக்டர் ஆஃபீஸ்ல எனக்கு தங்க அம்பேத்கர் வாங்க வச்சு அப்போ ஒரு போட்டோ பிடிச்சு கூட பதிவு பண்ணாரு. இந்த மாதிரி பல்வேறு மனிதர்களோட பல்வேறு சமூகம் சாதி மதம் கடந்து பல்வேறு உறவுகளோட இந்த சமூக விடுதலைக்காகவும் ஈழத்துக்காக ஏதோ ஒரு அர்ப்பணிப்பை செய்ய வேண்டும் என்று வாழ்ந்தவர். ஆனா என்ன ஒண்ணு, தமிழ் மக்களுக்கும் ஈழத்துக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு சாவு அப்படி இருக்குன்னு நினைச்சவரு கடைசியில இயற்கையின் உடல் ரீதியாக இறந்து விட்டார். ஆனா இந்த நிகழ்ச்சி ஜெகதீஸ்வரனுக்கும் தோழர் டேவிட்டுக்கு நான் நன்றி கூறுவது என்னன்னா, இன்னைக்கு அருமையான நாள், மொழிபெயருடைய தியாகியோடைய நாளில் தோழருக்கு நிறுவனை செஞ்சதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தோழருக்கு வீர வணக்கத்தை செலுத்திக் கொண்டு வாய்ப்பளித்த தோழமைக்கு நன்றி கூடி விரும்புகிறேன். நேரம் கடந்து விட்டது. அதில் ஒரு சில செய்திகள் மட்டும்தான். அதாவது தோழர் காமராஜ் அப்படி கிட்டத்தட்ட எங்களுடைய நட்பு என்பது ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும். திராவிடர் கழகம்
திராவிடத்தில் நாங்கள் எல்லாம் இணைந்து பணியாற்றினவங்க. அதுக்கு பிறகு குளத்தூர் மணியண்ணன் வெளியே வந்ததுக்கு பிறகு அந்த அமைப்போடு இணைந்து தொடர்ந்து பணியாற்றி கொண்டு இருந்தோம். இந்த மாதிரி ஒரு 32-35 ஆண்டு கால நட்பு. இப்போ அந்த இப்போ தோழர் பேசுன மாதிரி, அதாவது இப்போ குடும்பத்தோட அப்போலாம் நாங்களாம் ரொம்ப நெருங்கி தான் இருந்தோம். அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா அம்மா அவங்க மனைவி எல்லாருக்குமே எங்களோட தெரியும். அவர் சிங்கப்பூரில் இருந்த காலகட்டத்திலிருந்து எங்களுடைய தொடர்பில் இருந்த ஒரு காமராஜ். தோழர் சொன்னதுதான், அவங்க மனைவி பற்றி ரொம்ப வருத்தப்படுவார். பாவம் பாரு எங்ககிட்ட, என்ன பாவம், என் மனைவி என்னை கல்யாணம் பண்ணதுனால அவங்க பாவம் அப்படின்லாம் சொல்லுவார். ரொம்ப நேசிச்சார். ஆனால் அதை அவர் வெளிப்படுத்தினாரா என்னங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்களிடம் வெளிப்படுத்திட்டு இருப்பார். மனைவி பற்றி அதிகமாக பேசுவார். அது ஒன்று. மற்றபடி பல்வேறு விஷயங்களில் தோழர்கள் இங்கே பதிவு பண்ணியிருந்தாங்க. நாங்களாம் பதிவு பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் கூட எங்களோட இருக்குது. அரசியல் ரீதியாக அந்த மாதிரி வேலையெல்லாம் கூட நாங்கள் செய்தோம். காமராஜ் எல்லாம் இணைந்து அதெல்லாம் பதிவு செய்ய முடியாது. அதனால் இப்போ ஒரு நிகழ்ச்சி தோழர் இல்லாதது சமூகத்தில் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு இழப்பு தான். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு எல்லாமே ஏதோ ஒரு வகையில் காமராஜ் துணையாக இருந்துக்கிட்டு தான் இருந்தார். அது நமக்கு இப்போ ஒரு பெரிய இழப்பு. இறுதியாக ஒரே ஒரு முறை அவர் கடைசி என்னுடைய பேசிய வார்த்தைகள், அவர் இறப்பதற்கு ஒரு 4 நாள் முன்னாடி எனக்கு ஃபோன் செய்கிறாரு. கடையில் தான் இருக்கிறீங்களான்னு கேட்குறாரு. இல்லை காமராஜ், நான் வெளியில் இருக்கேன் அப்படிங்கிறேன். இல்லை, ஒரு புத்தகம் ஒன்று வச்சுருக்கேன் இடஒதுக்கீடு சம்மந்தமா, இதை மணியண்ணனுக்கு கொடுக்கணும், அவருக்கு ரொம்ப பயன்படும் இந்த புத்தகம், அவர் எப்போ வருவாருன்னு சொல்லுங்க, சேலம் வர்றப்ப எனக்கு அது கண்டிப்பாக தகவல் சொல்லுங்க, நான் போய் சந்தித்து அந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுக்கணுன்னு தான் அவர் தான் இறுதியாக அவர் எங்ககிட்ட பேசினது. அதுக்கு பிறகு காமராஜை மருத்துவமனையில் தான் சந்திக்கிறோம். தோழர் மூசா, இந்தியாஸ்லாம் அங்கே இருந்தாங்க. அப்போ தான் சந்திக்கிறோம். ரொம்ப மிகப்பெரிய இழப்பு காமராஜ். அவரை சொன்ன மாதிரி தான் வீட்டோட தொடர்புலாம் வீட்டுக்கெல்லாம் வர வைக்கவே மாட்டார். அதுக்கு முன்னாடிலாம் போயிட்டு இருந்தோம். அப்புறம் இறுதியாக வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவார். வீட்டுலாம் வராதிங்க அதே அப்படின்ட்டுவார். அதனால தான் உங்களோட தொடர்பு எங்களுக்கு ரத்தாயிடுச்சு. எதுவும் வருத்தப்பட வேண்டாம், உங்களுக்கு துணையாக நாங்கள் இருப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். இப்படி ஒரு நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்த தோழர் ஜெகதீஷ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இறுதியாக தோழர் ஜெகதீசன் அவர்கள் இறுதி உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தோழர் திரு காமராஜ் அவர்களுக்கு வீர வணக்கம். இந்த திருவுருவப் பட நிகழ்ச்சி இரங்கல் கூட்டம் இடையிலிருந்து வருகை தந்திருக்கும் அனைத்து தோழர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறேன். இது ஒரு 3 செக்மெண்ட்டாக எப்படி நடந்துச்சுன்னு நான் சின்ன ஷார்ட்டாக நினச்சிட்டு என்ன ஆயிடுச்சு. அவர் இறந்த அன்னைக்கு எல்லாருமே தனித்தனி அமைப்புகளாக அவருடைய நினைவேந்தலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, நானே முன்னாடி எடுத்துக்கிட்டு இல்லை சேலத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளும் ஒன்றிணைந்து அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டப்போ, நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு அன்பு நிலவு தம்பி இதை செய்வானா செய்ய மாட்டான்னு யோசிக்கவே இல்லை. உடனடியாக அதை ஒருத்தர் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொல்லி தேவைக்கு நான் கேட்டாரு. உடனடியாக முருகபாஸ்கரன் நானும் பார்த்திபன் அவர்களும் இல்லை அதை ஜெகதீஷ் பார்த்துக்கோப்ப அப்படின்னு சொல்லி என்கிட்ட முழுமையாக ஒப்படைச்சிட்டு அவங்க ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு அந்த நம்பிக்கைக்கு நான் மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதில் மீறிட்டு எத்தனையோ அரங்குகளை நானும் டேவிட் அண்ணனும் முயற்சி செஞ்சோம். முன்ன விட இப்போ நம்ம இயக்கங்கள் ஆரம்பத்தில் இருந்தப்போ இருந்த அரங்குகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா விளையாடிட்டாங்க. அப்புறம் டேவிட் அண்ணன் தான் சொன்னாப்புல இந்த மாதிரி நூலகத்துக்கு மேலே ஒரு அரங்கு இருக்கு, அவங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இந்த நூலகம் அவருக்கு வந்தோடையும் கிடைச்சிருச்சு. ஆனால் நாள் கிடைக்கல எங்களுக்கு. இந்த தமிழ் சங்கம் அப்படிங்கிற பேர் வச்சதுனாலே அவருக்கு முதல்ல நூல் சங்கம் கிடைச்சிருச்சு, இந்த அரங்கு கிடைச்சிருச்சு. அவங்களே அவர் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. ரெண்டாவது நாங்கள் திட்டமிட்டது 17ஆம் தேதி திட்டமிட்டோம். அப்புறம் மறுபடியும் பொங்கல் வந்துச்சு. பொங்கலை தாண்டி ஒரு நாள் சண்டே அப்போ எனக்கு நினைவுகள் இல்லை. அது மொழிபோர் கேள்விகள் எனக்கு நினைவுகள் இல்லை. 25 நான் புக் பண்ணிட்டு
அப்பயும் பணம் செலுத்தலை. ஏன்னா ஆண்டு 2025 முடிஞ்சிச்சு, 2026 புது கணக்கு வருடம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் அட்வான்ஸ் வாங்கல. அதுக்கப்புறம் 25 புக் பண்ணி பணம் செலுத்திட்டு போனதுக்கு அப்புறமேட்டு ஆதித்தமிழர் பேரவையுடைய ஏடிஆர் சந்திரன் அவருக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அழைப்பு கொடுக்கும்போது அவர் சொன்னார் என்கிட்ட, அன்னைக்கு மொழிபெயர்ப்பு தியாகிகள் அப்படின்னு. அவர் ஆன்மா இருக்குமா இல்லையாங்கிறது தெரியல. அவருடைய தமிழ் செல்வம் இந்த மொழிபெயர்ப்பு ஆயுதோடைய எழுதுறது அவரது இறந்த பின்னும் நம்மளை வேலை வாங்குறாரு. போய் எல்லாரும் அந்த நேரத்துக்கு வாங்க, அந்த நேரத்துக்கு செய்யுங்க, அவங்களுக்கு நம்ம மலரஞ்சலி செலுத்துறமோ இல்லையா, எனக்கு நீங்க செய்யாதீங்க, இறந்த மொழிபெயர்ப்பு தியாகிகளுக்கு அவங்களுக்கு நீங்க வீரவனுக்கு செலுத்துகின்ற மாதிரிதான் எனக்கு உண்மையாவே தோணுச்சு. அதுல நான் ரொம்ப மெய் செலுத்துட்டேன். எங்களை ஈழப்போர்ல அதுக்கப்புறம் பல்வேறு நீட் போராட்டங்கள்ல விஜயராஜ் அவரது தீக்குள்ளி சேர்ந்தப்போ அவருக்கு மரியாதை செலுத்துவதாகட்டும், தமிழ்நாடு மாணவர்கள் பேரவை முழுமையா 500 தான் இப்போ நிகழ்ச்சி, 5000 தான் இப்போ நிகழ்ச்சி. அண்ணன் ஆனந்தராஜ் ஆகட்டும், அண்ணன் பூமொழி ஆகட்டும், அண்ணன் டேவிட் ஆகட்டும், பக்தமொழி ஆகட்டும், எல்லாரையுமே ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமையா போட்டு அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுப்பாரு. நீங்க ஆட்களை மட்டும் திரட்டிட்டு வந்துருங்க, மாணவர்கள் மட்டும் திரட்டிட்டு வந்துருங்க, நான் எல்லாம் மீறி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒருங்கிணைப்பாரு. அவர் இறப்பிலையும் நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருக்காரு நினைச்சு அவர் வீர வணக்கம் செலுத்திக்கிறேன். இந்த கூட்டத்திற்கு சில பேர் வர முடியல, பட் இருந்தாலும் அவங்க எல்லாத்தையும் மரியாதை நிமித்தமா நான் அந்த பேரை படிச்சேன். அதுக்கு காலகவகாசம் சொல்லுவேன். ஈரா அருள் எம்எல்ஏ, சேலம் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஈரா சரவணன், அம்மணி மருத்துவமனை, சையது மூசா மாமன்ற உறுப்பினர், இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி, தமிழர் பார்ட்டி வழக்கறிஞர் முருகபாஸ்கரன் அவர்கள், மதுரை ஹக்கீம் ஆர்டி ஆர்வலர் அவர்கள், பரஞ்சோதி பாண்டியன் எழுத்தாளர் அவர்கள், வழக்கறிஞர் பூமணி தமிழ்நாடு மக்கள் உரிமை கட்சி, டேவிட் திரு திராவிட விடுதலை கழகம், CM சுலைமான் மக்கள் தேசிய கட்சி, பீஷ்மான சேலம் மக்கள் குழு, இளமாறன் மக்கள் தேசிய கட்சி, அரிபாபு வழக்கறிஞர், தமிழக வழக்கறிஞர் ராசபாத்திவன் தமிழ்நாடு மக்கள் மகன் கட்சி, ஜங்ஷன் அண்ணாதுரை அம்பேத்கர் மக்கள் இயக்கம், வழக்கறிஞர் பிரபாகரன் அருந்ததி மக்கள் இயக்கம், செவ்வாய் அன்புக்கரசு விளையாட்டு மேம்பாட்டு திமுக, மூணாம் ஆண்டுக்குடைய சுற்றுச்சூழல் அணி திமுக, ஆனந்தராஜ திராவிட வெற்றி கழகம், பூபதி கன்சியூமர் வாய்ஸ், விஷ்ணுகுமார், ஓம் கால பைரவர் அறக்கட்டளை, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், ஷஃபீக் அமைதி மையம், மாரியப்பன் தமிழர் தேச முன்னணி, வின்சன் புரட்சிகலை இளைஞர் முன்னணி, பிந்துசாரன் தமிழ்நாடு மக்கள் இயக்கம், சிவபிரியன் தமிழர் தேச இயக்கம், பிரவீன் டைஃபி, செல்வகுமார் CPML மக்கள் விடுதலை, தங்கராஜ் தந்தை பெரியார் திராவிடர் கழகம், பிரேம்குமார் விடுதலை சிறுத்தை கட்சி, ஏடிஆர் சந்திரன் ஆய் தமிழர் பேரவை, மாயவன் வழக்கறிஞர், சிவா பாமக, கண்ணன் உழைப்போர் இயக்கம், பொன் சரவணன் சாதியற்றோர் பேரவை, ஈசன் கார்த்திக் யூனிட் டெக்கர், சேலம் சுரேஷ் தமிழர் வாழ்வுரிமை கட்சி, மா ஆசி கிரியேட்டிவ் போர்ஸ், ஜங்ஷன் டேவிட் தேமுக, வசந்தகுமார் மணி திமுக, ஸ்ரீ வெங்கட்ராமன் வழக்கறிஞர், தீபக் ராஜா ஜெயம் பைனான்ஸ், மணிமாறன் பாதுகாப்பட்டி, மு பாலு திராவிட கழகம், சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள், சண்முகவேல் தோழர் அவர்கள், முத்துக்குமார் ஆசிரியர் அவர்கள், அதே மாதிரி தோழர்கள் இப்ராஹிம், அஸ்கர், அக்பர், உமர், தேவராஜ் TVK, ஆனந்தி TVK, வழக்கறிஞர் முகிலன், வழக்கறிஞர் தூயவன், வழக்கறிஞர் ராஜசேகர், செய்தியாளர் கோகுல், தமிழ்நாடு மாணவர் இளைஞர் பேரவை தோழர்கள் சுதர்ஷன், மணிகண்டன், நெப்போலியன், தேவராஜ், வினோத், யாசின், தென்னரசன், ரஞ்சித், கோகுல், நவீன், கோகுல் அவர்கள் நெப்போலியன் கோகுல் மற்றும் அரவிந்த், அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்தேன். இந்த கூட்டத்தின் வாயிலாக தோழர் காமராஜ் அவர்களின் குடும்பத்திற்கு 80,500 ரூபாய் நிதி திரட்டப்பட்டிருக்கிறது. இதில் சில பேருடன் தோழர் அவ்வளவாக பழக்கம் இல்லை என்றாலும் நாம் ஒன்றிணைந்து இந்த கூட்டத்திற்காகவே செய்வது சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக பல்வேறு நபர்கள் வங்கி வாயிலாகவும் நேரடியாக இந்த பணத்தை செலுத்தியிருக்கிறார்கள். தோழரின் குடும்பத்திற்கு நான் பேசுகிறேன். தோழர் இல்லை என்று யாரும் வருத்தப்பட வேண்டாம். இங்கு இருக்க அனைவருக்கும் உங்கள் குடும்பத்தில் ஒருவராக இருந்து நாம் என்றும் உடன் இருப்போம். அது மட்டுமின்றி நமது வாழ்க்கையில் ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பது என்பது உங்கள் கணவரை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கலாம். ஆனால் தாய் தந்தையர் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. அதே போல உங்கள் குழந்தைகள் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. உங்களுக்கு பிடித்தது போல் ஒரு ஆண் வாழ வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. அவர் இருந்த வரைக்கும் உங்களுக்காக வாழ்ந்திருக்கிறார். அவர் இருந்த பின்னும் உங்களுக்கு தேவையானவை அவர் ஆன்மா செய்து தரும். அதற்கு நான் உடன் இருப்போம்.
அவர் என்றும் அவர்கள் மனைவியில் எந்த ஒரு குறையும் வைத்திருந்தால் அவர்களுக்காக நாங்கள் மனைவி கேட்டுக்கிறோம். ஏனால் அவர் எங்களை கட்டமைத்தார் என்று நாங்கள் நம்புகிறோம். உங்களை கட்டமைத்தாரா ஐயா என்று அது கூட நாங்கள் தயாரிக்கவில்லை. அவருக்காக வீரவணக்கம் செலுத்தி தோழர்கள் முன்னிலை வாயிலாக அவருக்காக உங்களுக்காக சேகரித்த தொகை உங்களிடம் வாங்க உங்களை நினைக்கிறோம். இந்த நிகழ்வில் வந்த அனைவரையும் நீங்க கொடுக்கணும். வயசுல பெரியவங்க நீங்க தான் கொடுக்கணும். நீங்க கொடுங்க. பாப்பா கையில கொடுங்க. நீ வாங்க முன்னாடி வாங்க. விடுங்கம்மா பாருங்கம்மா. இதன் தொடர் நிகழ்ச்சியாக மார்ச் 1ஆம் தேதி மதுரை ஹக்கீம் தோழர் அவர்களும் பரஞ்சோதி பாண்டியன் எழுத்தாளர் தோழர் அவர்களும் மற்றும் ஜேஎம் பூபதி ஆகியோர் இணைந்து நடத்தும் அந்த ஆர்டிஐ நிகழ்ச்சியில் திரட்டப்படும் மொத்த தொகையும் தோழரின் குடும்பத்தில் வழங்கப்படும். அது 2வது கட்டமாக அந்த தொகை தோழரின் குடும்பத்தை வந்து சேரும். அந்நிகழ்ச்சியில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு தாழ்வு.